ஆளு பாக்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தா. கைப்புள்ள. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. சென்னை பனையூரில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களோடு தவேகா தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். இதற்காக கட்சி தலைமை அலுவலகத்திற்கு விஜய் வருகை புரிந்தபோது தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் நிர்வாகி அஜிதா தனது ஆதரவாளர்களோடு காரை மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏண்டா அது என்னங்க ஜீப் தெரியுது? மாட்டணும் மண்டையில இருக்கிற மசாலாவை பிசைஞ்சிருவானுங்க. சூரமா இறங்கு. டிரைவர் எஸ்கேப். தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் நியமனம் தொடர்பாக அதிருப்தியில் அவர் இச்செயலில் ஈடுபட்டதாக தவேகா வட்டாரங்கள் தெரிவித்தன. சீக்கிரம் வெளியே வா தல. சீக்கிரம் வா தல. என்னடா தூத்துக்குடியில இருந்து உன்னை புரட்டி எடுக்கிறதுக்காக அணில் குஞ்சுங்க வெளியில காத்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயலாம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா பண்ணிடுறா. எவன் வந்தாலும் ஏத்திட்டு போயிடு. எனக்கு பயம் இல்ல. உனக்கு அதுக்கு தான் சாம்பிள். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. எதனால இது தீய சக்தி? அவரே 21ல போட்டு போட்டேங்கிறோம். அப்ப தெரியலையா தீய சக்தி? மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. அஜிதா மேடம் அந்த ரீசன் அந்த இஷ்யூ பார்த்திருக்கோம். உங்க கட்சி விஷயத்தையும் உங்களால சமாளிக்க முடியாத போது எப்படி மக்களுடைய பிரச்சனைகளை நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு குடும்பம். உண்மையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கு தேடி தேடி அங்கீகாரத்தை செய்வர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். ஏண்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? இப்ப நான் கொள்கை பரப்பு இணை செயலாளராக இருக்கேன்னா நான் ஒரு சாதாரண பாமர குடும்பத்தை சார்ந்தவன். இத மாவட்ட செயலாளராக அண்ணன் குமார் அவர்கள் இருக்காங்க. சாதாரண ஒரு பாமர குடும்பத்தை சார்ந்தவர். ஒரு பூக்கடையை வைத்து நடத்தக்கூடியவர் தான். இன்று அவர் மாவட்ட செயலாளராக இருக்கார். நான் ஒரு மாநில நிர்வாகியாக இருக்கிறேன். ஒரு கொடுமை கொடுமை. சேர சோழ பாண்டியனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு என்றைக்கு தமிழினம் வரலாற்றில் வீழ்ந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை வீழ்ந்தே கிடக்கின்றது. வீழ்ந்து கிடக்கின்ற தமிழினத்தை வரலாற்று பள்ளத்தில் இருந்து மீட்பதற்காக தந்தமிழன் சீமான் இருக்கின்றார். அவரே தமிழ் தேசிய இனத்தை ஆள்வதற்கான மிகச்சிறந்த முதல்வர் என்பது சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா நெஞ்சு கிழிஞ்சிருக்கு. திமுக ஒரு தீய சக்தி. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? திமுக ஒரு தீய சக்தி, 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 தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. சம்சே சம்சே தீய சக்தி, தீய சக்தி, சம்சே சம்சே தீய சக்தி, தீய சக்தி, சம்சே சம்சே தீய சக்தி, தீய சக்தி, சம்சே தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி கொடுங்க. என்ன கண்ணு? பூனை கண்ணு. சமோசா வைக்கிறோம் டியூன்ல தீய சக்தி, தீய சக்தி கட்டிட்டு வர. கன்ஃபியூஷன்ல எவனா மாத்தி கேட்டானா உன் நல்லதா சொல்றேன் போ. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். டிவிக்கே ஒரு தூய சக்தி. அடம் பிடிக்கிறிய நீ? எப்படி? டிவிக்கே ஒரு தூய சக்தி. என்னடா திரும்ப திரும்ப அங்கே நிக்கிற? டிவிக்கே ஒரு தூய சக்தி. தூய சக்தி. அதனால என்ன, ஜனநாயகன் படத்துக்கு பிளாக் டிக்கெட் கிடையாது, எல்லாருக்கும் உள்ள டிக்கெட் தான். அது தூய சக்தி. பிளாக்ல விற்காது, டிக்கெட் விற்காது. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். களத்துல யார் இருக்கா? களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் பண்ணாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்கலாலே அங்க கடப்பாறை இருந்துச்சு, அங்க இருந்து நிக்க வேண்டியது. கடப்பாறை பிறந்த ஊர்
திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல, களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா. திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோல் ஈரோடு மாவட்டத்துல பிறந்த அவர்தான் இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு? நம்ம தந்தை பெரியாரு. உனக்கு எவனோ எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்க பார், அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பேசணும். எக்ஸ்ட்ராவா ரைமிங் எதனா பேசினேன் கீஞ்ச வாயில கோந்த ஊத்தி ஒட்டி விட்டுருவேன். 100 வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர், நம்மளுடைய கொள்கை தலைவர். அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு? சொல்லிட்டு போங்க, கேக்குறேன் சொல்லிட்டு போங்க. பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். கட்சியோட முதன்மை கொள்கை என்னன்னா பெண்களுக்கு எதிராக செயல்படுறது. ஃபர்ஸ்ட் ரூல், நம்ம ஆட்சிக்கு வந்தா இந்த ஆட்சியில கொடுக்கிற மகளிர் உரிமை தொகையை ரத்து பண்றோம். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறவங்களுக்கு பிரிவிலேஜ் மைண்ட் செட்டை விதைக்கிறோம். ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், ஃப்ரீயா பஸ் கொடுப்போம் அப்படின்னு பொதுவா பேசிட்டு போறவங்களா நாங்க இல்ல. செகண்ட் ரூல், பெண்களுக்கு இலவசமா கிடைக்கிற உரிமை தொகை விடையில் பெறும். ரெண்டுத்தையும் ஓசின்னு சொல்லி கிண்டல் பண்றோம். ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும். அதுக்கப்புறம் படியை தூக்கி மத்தவங்க மேல போடுறோம். தேர்ட் ரூல், நம்ம கட்சியில இருக்க பொண்ணுங்களுக்கு யாருக்காவது பதவி ஆசை இருந்ததுன்னா அவங்க நீங்க எப்படி வேணா ஏமாத்திக்கலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது, கேட்கவும் விட மாட்டேன். அண்ட் ஃபோர்த் ரூல், ஒருவேளை பதவி ஆசைக்காக கட்சியில உழைச்சா உழைப்ப வாங்கிக்கோங்க, பதவியை கொடுக்காதீங்க. இதையும் மீறி பதவி வேணும்னு போராட்டம் பண்ணா காரை விட்டு மேல ஏத்திட்டு போயிட்டே இருங்க. சொன்னது புரியுதுல்ல? டிவிக்கே ஒரு தூய சக்தி. தமிழக வெற்றி கழகத்தின் மடத்து மாவட்ட செயலாளராக கல்லானை விஜய் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தாவேகா மாவட்ட செயலாளராக கல்லானை மாவட்ட நிர்வாகிகள் பதவிகள் வழங்குவதற்காக வட்ட செயலாளருக்கு 5 லட்சம் முதல் லட்சக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு பதவி வழங்கி வருவதாகவும், பெண் தொண்டர்களை பாடி சேமிங் செய்யும் வகையில கேலி செய்வதாகவும், தங்கள் பகுதியில் உள்ள மக்கள் பிரச்சனைகளை சொன்னால் எப்போதும் பிரச்சனையோடு தான் வருகிறீர்கள் என கேலி செய்வதாகவும், அமைச்சர் மூர்த்தியிடம் பணம் பெற்றுக்கொண்டு மக்களுக்கான பிரச்சனை தொடர்பாக எந்தவித போராட்டத்தையும் நடத்தாமல் கையெழுத்து பயந்து கொண்டு அவர் போராட்டத்தில் ஈடுபடுவதில்லை எனவும் கூறி, மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விசாலாட்சிபுரம் காலாங்கரை பகுதியைச் சேர்ந்த தாவேகா தொண்டர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தி, அதாவது மாவட்ட செயலாளர் கல்லானை விஜயன்பனுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியவாறு தங்களை எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். டிவிக்கே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிக்கே ஒரு தூய சக்தி. பிரமுகர் ஒருவரிடம் சீட் வாங்கி தருவதற்கு 10 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாகவும் பகீர் கிளப்புகிறார்கள். இல்ல இப்ப இந்த தொகுதி வேட்பாளருக்கு 10 கோடி ரூபாய் அது யார்கிட்ட பேரம் பேசினதா இருக்குங்க? இது வந்து நம்மள்ட்ட அதுக்கு சம்பந்தமான இவங்க இருக்காங்க சார், அது நேரம் வரப்ப சொல்றோம் சார். மேலும் குற்ற பின்னணி கொண்ட பலருக்கும் கட்சியில் முக்கியத்துவம் கொடுப்பதாகவும், உண்மையாக உழைக்கும் நபர்களை கட்டம் கட்டி வைப்பதாகவும் குமுறுகிறார்கள் தாவேகா நிர்வாகிகளும் தொண்டர்களும். இதற்கு உதாரணமாக கொலை வழக்கில் தொடர்புடைய பாரதி ராஜா என்பவருக்கு தொகுதி பூத் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தொகுதி உறுப்பினர் சேர்க்கை ஒருங்கிணைப்பாளர் என 2 பதவிகள் வழங்கியதை சுட்டி காட்டுகிறார்கள். டிவிக்கே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிக்கே ஒரு தூய சக்தி. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.